உலகம் முழுவதுமே பலவிதமான மனிதர்களால பலவிதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் கான்செப்ட் அண்ட் பிலாசபி இந்த மாதிரிலாம் நிறைய பின்பற்றப்படுது. அந்த மாதிரி பின்பற்றப்படுற ஒரு கான்செப்ட் தான் மினிமலிசம். இந்த உலகத்துல எக்கச்சக்கமான கான்செப்ட் இருக்கு, எக்கச்சக்கமான கொள்கைகள், பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒருத்தர் எடுத்து ஃபாலோ பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அதே மாதிரி யூடியூப் வீடியோஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல்ஸ்ல நிறைய கருத்துக்களை சொல்றாங்க, நிறைய ஹேபிட்ஸை சொல்றாங்க, நிறைய பிரின்சிபிள்ஸை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கும்போது எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது? இதுக்கு நான் ஃபாலோ பண்ற ஒரு பிரின்சிபிள் இருக்கு. அதை சொன்னவர் ப்ரூஸ் லீ. அப்சர்வ் வாட் இஸ் யூஸ்ஃபுல், ரிஜெக்ட் வாட் இஸ் யூஸ்லெஸ் அண்ட் ஆட் வாட் இஸ் essentially your own. நீங்க இந்த மாதிரி நிறைய கொள்கைகளை, நிறைய கருத்துக்களை கேட்கும்போது அது நல்லதா இருந்துச்சுன்னா ஏத்துக்கோங்க. உங்களுக்கு உபயோகமா இல்ல அப்படின்னா அதை தவிர்த்துடுங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது இது எனக்கு தேவை, நான் யாரா மாறணும்னு நினைக்கிறேனோ அந்த ஒரு நபராக மாறுவதற்கு இது எனக்கு தேவைன்னு தோணுது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை உங்க வாழ்க்கையில எடுத்து பின்பற்றுங்க. சிம்பிள். இந்த கோட்டை இன்டர்நெட்ல தான் நான் படிச்சேன். பட் படிச்ச உடனேயே அதை மனப்பாடம் பண்ணுனேன். அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நான் எதை படிச்சாலும், எதை கேட்டாலும், எதை கத்துக்கிட்டாலும் இது எனக்கானது அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை எடுத்து ஃபாலோ பண்ணுவேன். மற்ற விஷயங்களை ஏத்துக்குவேன். மேக்சிமம் எனக்கு ஒத்து வராத விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணினதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்ல எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இப்படிதான் நீங்க நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக கத்துக்கிட்டே இருக்கும்போது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த எல்லா விஷயத்தையும் இந்த 3 கேட்டகரி அடிப்படையில பிரிச்சு தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும், அதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவோம். மினிமலிசம் அப்படின்னா என்ன? எளிமையான வாழ்க்கையை வாழ்றது தான் மினிமலிசம். நாம வாழ்றதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற கான்செப்டுக்கு எதிரானது தான் மினிமலிசம். நீங்க நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தாவே போதும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான விஷயமாவே இருந்தாலும் அது குறைவா இருந்தாவே போதும். அதை வச்சு நீங்க நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்றது தான் மினிமலிசம். இந்த மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்றவங்களுக்கு பேரு மினிமலிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் சில மினிமலிஸ்டிக் கொள்கைகளை பார்க்க போறோம். இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ஒரு மினிமலிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எகைன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த மினிமலிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது தேவை, எதை எடுத்து நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை நாம பார்க்கலாம். போன வருஷம் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதில் நான் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட கிளிப்பை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து வெளியே இருக்கிற ஒரு இந்த மாதிரியான கான்செப்ட் இது எல்லாமே இருக்குது. இன்னொன்று வந்து இது அவுட்டர் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அவுட்டர் வேர்ல்டு, இது வந்து நாம. ஸோ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு செர்டைன் குவாலிட்டிஸ், செர்டைன் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செர்டைன் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறப்போகிறதே கிடையாது. இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. இதை வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் யுவர் சூப்பர் பவர் ஆக்சுவலி. இப்போ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ட்ரோவர்ட் இருக்காங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்காங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நீ ஏன்டா மற்றவங்கள்ட்ட பேசவே மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் ஏன்டா பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்கிலேயே பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ஆக்சுவலி என்னென்னா உங்களுடைய கேரக்டர் தான் உங்களுடைய மிகப்பெரிய சூப்பர் பவர். உங்களுடைய கேரக்டர் தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வீக்னஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த அவுட்டர் வேர்ல்டில் ஒரு விஷயம் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் போகிறீங்க, நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணுறோம், தெரிஞ்சோ தெரியாமையோ லேர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த லேர்ன் பண்ணும்போது வெளியே இருக்கிற உங்களுடைய கேரக்டரோட அந்த சூப்பர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை எடுத்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய கேரக்டருக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை எடுத்து நீங்கள் சப்ரஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு டைமில் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பர்ன் அவுட் ஆயிரும். சம்திங் என்னடா அது ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாதிரியா இருக்குது, லைஃப்பில் ஒரு ஃபீல் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். ஸோ நம்ம லைஃப் வந்து இது இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா, இது வந்து நான் ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ஃபீல். பிகாஸ் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ளே போவேன், நிறைய கான்செப்ட், நிறைய விஷயத்துக்குள்ளே போய் அதுக்குள்ளே என்ன இருக்குது லேர்ன் பண்ணி அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்குள்ளேயே நான் போயிடுவேன் நான். ஸோ அது வந்து இப்போ ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த டைமில் நீங்கள் போகும்போது ஓகே அதோட எல்லா பாசிட்டிவ் சைடையும் நம்ம பார்ப்போம்.
இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ நிறைய விஷயங்கள் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அதுதான் பெருசுங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அதோட ப்ராக்டிக்கல் சைடை நம்ம வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம அறியாமையில் இருக்கணும்னு அர்த்தம். கண்டிப்பாக இது பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் இருங்க. நான் வந்து எதையுமே சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக என்னால் அதை பண்ண முடியுதா, எனக்கு செட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா அதே நல்ல விஷயத்த எல்லாருமே எடுத்து ஃபாலோ பண்ணவும் முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணுனா அவங்களுக்கு அதே நன்மை கிடைக்கும் அப்படின்னு எந்த விதமான ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. அண்ட் அப்படி ஃபாலோ பண்ணவும் கூடாது. இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க தேடி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க, கத்துக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது மத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாம போயிருச்சுன்னா அப்படிங்கிற பயம்தான். மத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் மினிமலிசம் கான்செப்ட் தான். சோ நீங்க எதையெல்லாம் கத்துக்கிட்டா உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகுமோ அதை கத்துக்கணும். நீங்க எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்க கத்துக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சில விஷயங்களை கத்துக்கணும். உங்களுக்கு எல்லாத்து மேலயும் இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா இந்த டிஜிட்டல் இரா காலகட்டத்தில் எல்லாத்து மேலேயும் உங்களுடைய ஆர்வம் ஈர்க்கப்படுது. உங்களுக்கு உண்மையான ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது வேற, உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறது அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான விஷயங்களையும் நீங்க தேடி கத்துக்கணும். இதை மட்டுமே நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை கத்துக்குவீங்க, உங்க லைஃப் மேம்படும். இப்போ உங்களுடைய லைஃபை மேம்படுத்தும் சில மினிமலிஸ்டிக் கொள்கைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1, டீக்ளட்டர். கிளட்டர் அப்படின்னா நமக்கு தேவையே இல்லாத பயன்படாத பொருட்களை ஒரு இடத்துல அதிகமா போட்டு டம்ப் பண்ணி குமிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் கிளட்டர். டீக்ளட்டர் அப்படின்னா தேவையில்லாம குமிச்சு வச்சிருக்கிற அந்த குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமா அகற்றுவது அப்படின்னு அர்த்தம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நம்மளையும் அறியாம நிறைய பொருட்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்க்ல உட்காந்து நீங்க நிறைய வேலைகளை செய்றீங்க அப்படின்னா ஒரு 10-15 நாள்ல அதுல நிறைய பொருட்கள் சேர்ந்திருக்கும். ஆனா அந்த பொருட்களை எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களான்னு கேட்டா இல்ல. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மழை மாதிரி நிறைய விஷயங்கள் குமிஞ்சு கிடக்கும். நாம அதை கண்டுக்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்தாத தேவையில்லாத அந்த பொருட்களை அதற்கான இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க சுத்தம் செய்ய அந்த சுத்தம் உங்களுடைய மைண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க ஏதோ சில விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அது உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையை இது உங்களையும் அறியாமல் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த டீக்ளட்டர் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா சுத்தம் செய்வது அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டு இதை நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பர் 2, 1 in 1 out ரூல். இதுவும் ஒரு விதமான டீக்ளட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க புதுசா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை சீரியஸா நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புத்தகம் வாங்குற பழக்கம் அதிகமாச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புக்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. அதாவது நம்முடைய புக் ஷெல்ஃப்ல வைக்கும் போது வாங்குறது தான் வாங்குறோம், நல்ல தரமான ஒரு புக்கை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு தோணும். சாதாரண ஒரு பேப்பர் பேக் வாங்குறதுக்கு பதிலா ஹார்ட் பவுண்ட் புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வாங்குறதுக்கு தோணும். இந்த பழக்கம் அப்படியே டெவலப் ஆகி எப்பெல்லாம் புக் ஷாப்புக்கு போறனோ அப்பெல்லாம் நிறைய புத்தகங்களை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு புத்தகத்தை தான் வாங்க போவேன், ஆனா கூட 2 எக்ஸ்ட்ராவா சில புத்தகங்களை வாங்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா நான் படிக்கிற புத்தகங்களை விட படிக்காம சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற புத்தகங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. அப்பதான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமே புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னா தேவையான புத்தகங்களை மட்டும் வாங்கணும். 1. 2வது, ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதிகமா புத்தகங்கள் வாங்குற பழக்கமே இல்லாம போச்சு. ஆனா நான் வாங்கின ஒவ்வொரு புத்தகத்தையும் முழுமையா படிக்க ஆரம்பிச்சேன். 1 in 1 out ரூல் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பொருளை நீங்க கொண்டு வரணும். நான் இந்த புத்தகத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்க
வாங்குறது ஒரு ஹேபிட் தான், ஒரு பழக்கம் தான். சில பேருக்கு வந்து ஆஃபர் போடுறாங்க அப்படின்னாவே அந்த இம்பல்ஷன் காரணமா அவங்களுக்கு தேவையே இல்லைனா கூட இந்த 2 பொருளை சேர்த்து வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீயா கிடைக்குது அல்லது மலிவான விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 2 பொருளை வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணாம உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கணும், ஒரு பொருளை தான் வாங்கணும் அல்லது தேவையான அளவு மட்டும்தான் வாங்கணும். அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அடுத்த பொருளை வாங்க போகணும். நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த வீடியோக்கு போகணும். நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஒரு படம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு படத்தை முழுமையா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்துக்கு போகணும். நீங்க ஓடிடில ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா திரும்பவும் அந்த படத்தை பிளே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த ரூலை உங்க வாழ்க்கையில பலவிதமான இடங்களை நீங்க பயன்படுத்த முடியும். இதை பண்ணிட்டீங்கன்னா மைண்ட்ஃபுல்லான கன்செப்ஷனை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதாவது எதை தெரிஞ்சுக்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை படிக்கிறோம், எதை சாப்பிட்றோம், எதை வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியும். அதாவது எல்லாத்தையும் நீங்க செலக்டிவா பண்ணுவீங்க. அதனால உங்களுடைய நேரமும் உங்களுடைய பணமும் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். ஆல்சோ கான்டென்ட் கன்செப்ஷன் அப்படின்னு வரும்போது அது சினிமா படமா இருந்தாலும் சரி, யூடியூப் வீடியோவா இருந்தாலும் சரி, பாட்டு கேட்கறதா இருந்தாலும் சரி, தேவையில்லாம நிறைய விஷயங்களை டம்ப் பண்ணி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எதுவுமே ஞாபகம் இல்லாத அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை ஓவர்லோடு பண்ண மாட்டீங்க. சரியான அளவு மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவீங்க, சரியான விஷயங்களை மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவீங்க. நம்பர் 4, டிஜிட்டல் மினிமலிசம். இந்த கிளட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நிறைய டம்ப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது. அது வந்து நம்மளுடைய பிசிக்கல் உலகத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய மென்டல் உலகத்துக்கும் அது பொருந்தும். அதாவது நம்முடைய மைண்டுக்கும் அந்த கான்செப்ட் பொருந்தும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. முழுமையா நாம எதையுமே தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, கத்துக்கிறதும் இல்லை. நம்முடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் நீங்க சரி செய்யணும்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் டிஜிட்டல் மினிமலிசம். உங்களுடைய இமெயிலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையே இல்லாத எக்கச்சக்கமான நியூஸ் லெட்டர் வந்து குமிஞ்சு கிடக்கும். நீங்க அதை ஓபன் கூட பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல டீக்ளட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணணும். அதாவது உங்களுக்கு தேவையே இல்லாத நியூஸ் லெட்டர்ஸ், நீங்க படிக்காத நியூஸ் லெட்டர்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். உங்களுடைய இமெயிலை, உங்களுடைய இன்பாக்ஸை நீங்க கிளீனா வச்சுக்கணும். அதே மாதிரி யூஸ் பண்ணாத நிறைய ஆப்ஸ் உங்க போன்ல இருக்கலாம், அது உங்களுக்கு தேவைப்படாமையே இருக்கலாம், அதையெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். சோஷியல் மீடியா ஸ்கிரீன் டைமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும். எந்நேரமும் நாம சோஷியல் மீடியாவில் குடியிருக்காம சோஷியல் மீடியாவையும் நம்முடைய ஸ்மார்ட் போனையும் இன்டர்நெட்டையும் சரியா பயன்படுத்தணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டு நான் இந்த நேரத்துல இதை நான் பார்க்க போறேன், கத்துக்க போறேன், அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமை ஒதுக்கி ஷெட்யூல் பண்ணி அந்த வேலையை செய்யணும். மற்ற நேரத்துல நம்முடைய உலகத்துல நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும். அந்த உலகத்துல நாம பங்கெடுத்துக்கணும், டிஜிட்டல் உலகத்துல இல்ல. நெக்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் பொசஷன். உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல மாத்தக்கூடிய ஒரு விஷயங்க இது. இந்த நிறைய போட்டோகிராஃபர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய புதுசா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புதுசா ஒரு லென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேமராவை கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணுவாங்க, அதை விட அப்கிரேடான ஒரு கேமரா வந்துச்சுன்னா அடுத்தது அந்த கேமராவை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு எக்ஸ்பென்சிவ் கேமரா, இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில்லை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பயன்படுறது அந்த கேமரா அப்படிங்கிற கருவி. எப்படி பெட்டரா போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டே போகணுமே தவிர பெட்டரான கேமரா வாங்குறதுனால உங்களுடைய போட்டோகிராஃபிக் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகாது. அதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா அதை எப்படி பெட்டரா பயன்படுத்துறது அப்படிங்கிற ஸ்கில்ல கத்துக்கோங்க. உங்களுக்கு தேவை ஏற்படும் போது அப்கிரேட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க பயன்படுத்துற பைக்ஸ், கார்ஸ், நீங்க பயன்படுத்துற ஸ்மார்ட் போனுக்கு கூட பயன்படுத்த முடியும். நீங்க எல்லாருமே உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல போட்டோ எடுக்கிறீங்க, ஆனா அந்த போட்டோவை ஸ்மார்ட் போன்ல எப்படி பெட்டரா எடுக்கிறது அப்படிங்கறத என்னைக்காவது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல அதை கத்துக்கிறதுக்காவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் அதை பண்ணிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பெட்டரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். நான் வந்து பெட்டரான ஒரு போன் வாங்க போறேன் அப்படிங்கிறது நமக்கு பெருமை இல்ல, பெட்டரா போட்டோ எடுக்கிறது தான் நமக்கு பெருமை. ஒரு பெட்டரான கேஜெட்டை வாங்கி குமிச்சுக்கிட்டே போறது நமக்கு பெருமை இல்ல, அதை சரியான விதத்துல ஸ்மார்ட்டா பயன்படுத்துறது தான் இங்க முக்கியம். இப்படி நீங்க இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்களை இது ஏற்படுத்தும். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவுல மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.